எல்லாமாயிருப்பார். அந்த அசட்டு விசுவாசம், அந்த நம்பிக்கையில நாம் அவருடைய வாரிசு உரிமை, அவருடைய சுதந்திரத்துக்கு சொந்தக்காரர்கள். ஆகையால் தாமதமின்றி உடனே அப்பாக்கு பிள்ளையா வாரிசா மாறிடுங்க. கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அப்பாக்குரியதெல்லாம் பிள்ளைக்குரியது. ஆமென். அவர் ஏராளம் சம்பாதிச்சு வச்சிருக்கார். ஆமென். சிலுவையின் ஊடாக எல்லாவற்றையும் சம்பாதிச்சு வச்சிருக்கார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் அவரை நம்பி இருக்கிற தமது பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மைகளை ஒரு கண் காணவும் இல்லை, ஒரு காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. உலகத்தில் நமக்கு வேண்டி யாரும் ஒன்னும் சேர்க்கல. ஆனா செல்ல தகப்பன் குவியல் குவியலா சேர்த்து வச்சிருக்கார். என்ன சேர்த்து வச்சிருக்கார்? தேவனுடைய பிள்ளையே, நீ என்ன கேட்கிறாயோ சகல ஆசீர்வாதங்களை சேர்த்து வச்சிருக்கார். ஆகவே அவருடைய வாரிசா மாறிடு. அர்த்தம் என்னவென்றால், தாமதம் செய்யாதே. உலகத்தோடும் பாவத்தோடும் அநியாயத்தோடும் அக்கிரமத்தோடும் துர்குணத்தோடு வாழ்ந்தது போதும். இன்று முதல் இயேசுவின் வாரிசு, இயேசுவின் பிள்ளை. யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ரோமர் 8:14 சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இயேசுவை தெரியுமா? இயேசுவை தெரியும். எத்தனை வருஷமா? எங்க தாத்தா காலத்துல இருந்தே இயேசுவை தெரியும். ஆமென். நாங்களாம் பாரம்பரியங்களா கிறிஸ்தவங்க. கிறிஸ்து அவங்க, நாங்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பவர்கள். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்தெல்லாம் அவங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளை இதுவரைக்கும் கிறிஸ்தவ பாரம்பரிய பெயர் இருக்கிறது. குடும்பம் கிறிஸ்தவம். வீட்டுக்கு முன்னாடி எல் ஷடாய், எபினேஷர், மக்னாஹீம். ஆமென் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. லைட் வச்சு பிங்க் ஆகிறது மாதிரி இயேசு இந்த வீட்டின் தலைவர், 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 தலைவர். ஆமென். கிளாக்ல டைம் 12 மணி. இயேசு இந்த வீட்டின் தலைவர், 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 தலைவர். ஆனா யாரு தலைவர், யாரு தலைவி? ஆமென் சொல்லுங்க. அந்த மாதிரி நிர்பந்தமான ஒரு நிலையில இருக்கும்போது, அன்பர்களே, நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நம்ம கர்த்தர் இருக்கிறார். உலக பாவத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு, பாரம்பரிய வாழ்க்கையை இதுவரை நடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய பிள்ளையே, இது கடைசி அழைப்பு. நீங்கள் பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். கல்வாரி சிலுவையிலே 2 கரங்களும் ஆடிகளால் கடாவப்பட்டு, 2 கால்களும் சேர்த்தோர் ஆணியில் அடிக்கப்பட்டு, அவர் சிலுவையிலே நின்று கொண்டு, நீங்கள் எடுத்து வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். என் பிள்ளைகளாக மாறுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்காக தான் இவை எல்லாவற்றையும் சகித்தேன் என்று சொல்லுகிறார். இனிமே பாவம் நமக்கு வேணுமா? அசுத்தம் நமக்கு வேணுமா? அநியாயங்கள் நமக்கு தேவையா? அநியாய பண சம்பாத்தியம் நமக்கு வேணுமா? குடிவரி சாப செயல் வேணுமா? இன்று முதல் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை. ஆமென்.